This is Grantharaj Srimad Bhagavatam, 5th canto, 5th chapter. Today we're on text number 12. ஹரே கிருஷ்ணா. இது கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம். நாம் இப்போ 5வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்தில் இருக்கோம். So why don't you read the verse? I will recite the verse. You can read the text and the translation, or the translation and the purport. I'm just going to recite text number 12. Adhyatma yogena vivikta sevaya pranindriyatma bhijayena satshraddhaya brahmacharena shashwat asampramatena yamena vacham. பொருளரை வழங்கியவர், மொழிபெயர்ப்பு வழங்கியவர் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாது கி ஜெய். ஓ எந்தன் மைந்தர்களே, நீங்கள் மேன்மை மிக்க ஆன்மீக குரு ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் நீங்கள் முழுமுதற் கடவுளான என்னிடத்தில் உங்கள் நம்பிக்கை மற்றும் அன்பினை வைத்தல் வேண்டும். புலனுகர்ச்சியை விட்டுவிட்டு மழை வெயில் என்பதான பருவ மாற்றங்களை போன்ற இன்ப துன்பம் என்னும் இருமை மயக்கத்தினை பொறுத்து கொள்ள வேண்டும். உயிர்களின் துன்ப நிலைக்கான காரணத்தை அறிந்து கொள்ள முயலுங்கள். அவர்கள் தேவலோகத்தில் கூட துன்பம் அனுபவிக்கின்றனர். உண்மையினை பற்றி தத்துவார்த்தமாக வினவுங்கள். பின்னர் பக்தி தொண்டின் பொருட்டு அனைத்து வகையான தவங்களையும் துறவரங்களையும் மேற்கொள்ளுங்கள். புலனின்பத்திற்கான முயற்சிகளை கைவிட்டு பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுங்கள். முழுமுதற் கடவுளை பற்றிய கலந்துரையாடல்களை கவனமாக கேளுங்கள். எப்போதும் பக்தர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். பரமபுருஷ பகவானை பற்றி ஓதுங்கள், புகழுங்கள். ஆன்மீக உணர்வு நிலையில் அனைவரையும் சமமாக நோக்குங்கள். பகைமையினை விட்டொழியுங்கள். சினத்தையும் துக்கத்தையும் குறைத்துக் கொள்ளுங்கள். தன்னை உடலுடனும் குடும்பத்துடனும் அடையாளம் காண்பதை தவிருங்கள். வேத சாஸ்திரங்களை கற்பதில் பயிற்சி பெறுங்கள். தனிமையான இடத்தில் வாழ்ந்து உங்களது உயிர் மூச்சு மனம் புலன்களை கட்டுப்படுத்தும் முறையினை பயிற்சி செய்யுங்கள். வேத இலக்கியங்களிலும் சாஸ்திரங்களிலும் முழு நம்பிக்கை வையுங்கள். எப்போதும் பிரம்மச்சரியத்தினை மேற்கொள்ளுங்கள். உங்களது ஸ்வதர்மத்தினை செய்யுங்கள். வீண் பேச்சுகளை தவிருங்கள். முழுமுதற் கடவுளை எப்போதும் சிந்தித்து சரியான இடத்திலிருந்து அறிவினை பெறுங்கள். இவ்வாறு பக்தி யோகத்தினை அமைதியாகவும் பொறுமையாகவும் பயிற்சி செய்தால் நீங்கள் ஞானத்தில் உயர்நிலை பெறுவதோடு தவறான ஆணவத்தினை விட்டுவிடும் திறனையும் பெறுவீர்கள். Should I read the purport, Prabhu? Yes. Okay. பொருளரை, இந்நான்கு ஸ்லோகங்களிலும் ரிஷபதேவர் தங்கள் மைந்தர்களிடம் அவர்கள் எவ்வாறு தவறான ஆணவம் கலந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று கூறுகிறார். மேலே குறிப்பிட்டிருப்பவைகளை கற்பதின் வழி ஒருவன் படிப்படியாக விடுதலை பெறுகிறான். இம்முறைகள் அனைத்தும் ஒருவன் தனது உடலை துறந்துவிட்டு லிங்கம் வயபோருஹத் அவனது உண்மையான ஆன்மீக உடலில் அவன் நிலை பெறுவதற்கான திறனை அவனுக்கு அளிப்பவை ஆகும். முதலில் ஒரு ஆன்மீக குருவினை பெறுதல் வேண்டும் என்பது ஸ்ரீல ரூப கோஸ்வாமியினால் பக்தி ரசாமிரத சிந்துவில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீல குரு பாதஸ்ரய உலகின் சிக்கலில் இருந்து விடுபட அதுவே வழியாகும். சவிஜ்ஞார்த்தம் there is some spelling mistake, Prabhu. Sorry, I forgot to make a note of it. Savijñartam sa kudum eva vigachet. ஆன்மீக குருவிடம் கேட்டு அறிந்து கொள்வதினாலும் அவருக்கு தொண்டு செய்வதினாலும் ஒருவனால் ஆன்மீக வாழ்க்கை நெறியில் வளர்ச்சி பெற முடியும். ஒருவன் பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அவனது தனிப்பட்ட சுகங்களான உண்பது, உறங்குவது, உடுப்பது போன்றவற்றின் மீதான கவர்ச்சி அவனுக்கு குறைகிறது. பக்தனுடன் கொள்ளும் தொடர்பினால் ஆன்மீக தரம் பேணப்படுகிறது. மத்தேவ சங்காத் என்னும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பல்வேறு தேவர்களை வழிபடுவதற்கு இங்கே பல்வேறு தர்மங்கள் இருக்கின்றன. ஆயினும் நல்ல தொடர்பு என்பதற்கு கிருஷ்ணரை தான் வணங்கும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டவனுடன் கொள்ளும் தொடர்பு என்பது பொருள். மற்றொரு முக்கியமான செய்தி யாதெனில் துவந்த்வ திதிக்ஷர் உலகில் ஒருவன் இருக்கும் வரை பருவுடலிலிருந்து தோன்றும் இன்ப துன்பங்கள் அவனிடம் கண்டிப்பாக இருக்கும் என்பதே. பகவத்கீதையில் தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத என்கிறார் கண்ணபிரான். உலகின் நிரந்தரமற்ற இன்ப துன்பங்களை எவ்வாறு தாங்கிக் கொள்வது என்பதை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து பிரம்மச்சரியத்தை பின்பற்றவும் வேண்டும். சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விதிகளுக்கு ஏற்ப தனது மனைவியுடன் ஒருவன் கொள்ளும் பாலுறவு கூட பிரம்மச்சரியமே ஆகும். ஆனால் தவறான பாலுறவு சமய தர்மங்களுக்கு எதிரானவை ஆகும். மேலும் இது ஆன்மீக உணர்வில் வளர்ச்சி பெறுவதை தடுக்கக்கூடியதும் ஆகும். மற்றொரு சொல்லான விஞ்ஞான விராஜிதா என்றால் அனைத்தும் விஞ்ஞான பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் செய்யப்பட வேண்டும் என்பதாம். ஒருவன் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவாக இருத்தல் வேண்டும். இதன் மூலம் அப்போதுதான் அவன் உலகப் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியும்.
ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் 4 ஸ்லோகங்களில் உள்ள கருத்தினை மிகச் சுருக்கமாக கூறுகிறார். ஒருவன் புலனுகர்ச்சிக்கான ஆசைகளின் கீழ் செயல்படுவதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக எப்போதும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் என்பதே அச்செய்தி. அதாவது பக்தி யோகம் விடுதலைக்கான பாதையாக இருக்கிறது. ஸ்ரீல மத்வாச்சாரியார் அத்தியாத்மாவிலிருந்து குறிப்பிடுகிறார். ஆத்மனோ அவிஹிதம் கர்ம வர்ஜயித் வான்ய கர்மனக காமஸ்ய ச பரித்யாகோ நிரீஹேதி ஆஹூர் உத்தமாக. ஆத்மாவின் நலனுக்காகவே ஒருவன் தனது செயலை ஈடுபடுத்த வேண்டும், பிற செயல்களை துரத்தல் வேண்டும். ஒருவன் இந்நிலை எய்தும் பொழுது அவன் ஆசையற்றவன் என்று கூறப்படுகிறான். உண்மையில் முற்றிலும் ஆசையற்றவனாக ஓர் உயிர் இருக்க முடியாது. ஆயினும் அவன் பிற நோக்கங்களுக்காக அன்றி ஆத்மாவின் நலனுக்காக ஆசைப்படும் பொழுது அவன் ஆசையற்றவன் என்று கூறப்படுகிறான். ஆன்மீக ஞானம் என்பது ஞான விஞ்ஞான சமன்விதம் ஆகும். ஒருவன் ஞானமும் விஞ்ஞானமும் நிறைந்தவனாக இருக்கும் பொழுது அவன் நிறைவுடையவனாவான். ஞானம் என்பது முழுமுதற் கடவுளான விஷ்ணுவே பரமபுருஷர் என்பதை அறிந்து கொள்ளும் அறிவாகும். விஞ்ஞானம் என்பது பௌதீக உலக வாழ்க்கையின் அறியாமையிலிருந்து ஒருவன் விடுதலை பெறுவதற்கான செயல்களாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஞானம் பரமகுஹ்யம் மேயத் விஞ்ஞான சமன்விதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரமபுருஷ பகவானை பற்றிய ஞானம் மிகவும் ரகசியமானதாகும். மேலும் இப்பரம ஞானத்தினால் ஒருவன் அவரை அறிந்து கொள்வதோடு அனைத்து உயிர்களின் விடுதலைக்கும் துணை நிற்கிறான். இந்த அறிவே விஞ்ஞானம் ஆகும். இதனை பகவத்கீதை உறுதி செய்கிறது. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி சோர்ஜன. ஓ அர்ஜுனனே, எனது தோற்றம் மற்றும் செயல்களின் உன்னத இயற்கையினை அறிந்து கொண்டவன் தனது உடலை துறந்த பின்னர் இப்பருவுலகில் மீண்டும் பிறப்பதில்லை, மாறாக எனது நித்திய இருப்பிடத்தை அடைகிறான். ஹரே கிருஷ்ண. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. Shri Chaitanya Manovistam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kada Mahyam Dadati Swapadantikam Vandeham Shri Guroho Shri Yatapatakamadam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunathan Vitum Tam Sajivam Sadvaitam Savadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padan Sahagana Lalata Shri Vishakhan Vitamscha. Hey Krishna Karuna Sindho Dinabandho Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostate Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Prishapanusate Devi Pranamami Haripriye Ajanulambita Bujao Kanukavadatao Sankirtane Kapadarao Kamalaya Takshao Vishwambharo Dujavaro Yugatharmapalo Inde Jagatpriyataro Karunavatarao Vansha kalpatarubhyascha kripa sindhubhya eva cha patitanam pavanebhyo vaishnavebhyo namo. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaur Bhaktavrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Madhvavira Gopala Svikuriyat Kripaya Yadi Tadaivasam Payahapitva Krishyayustat Priyajanaha. So we're continuing our discussion of these 25 items in the list given by Rishabhadev to his 100 sons, which inform us how do we become liberated from this bodily conception of life. நாம் இந்த ரிஷபதேவரின் உபதேசங்கள் அவருடைய மகன்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தில் இருக்கும் இந்த 25 விஷயங்களை பற்றி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த 25 விஷயங்களும் உபதேசங்களும் நம்மளோட உடலோடு தன்னை அடையாளம் காணும் அந்த சிக்கலிலிருந்து பந்தத்திலிருந்து விடுவது எப்படி என்பதன் அறிவாகும். As I'm counting in tonight's verse, we have 7 more items from that list. நம்ம கணக்கின்படி அந்த 25ல இன்னைக்கு ஒரு 7 விஷயங்களை இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். And we'll go through these. நாம அதை பற்றி இன்னைக்கு அதை பார்க்கலாம். First of all, Sridhar Swami has given his commentary on this verse with regard to the word Adhyatma Yogena. முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்ரீதர் சுவாமி அவர்களோட பொருளை அவர் இந்த பதத்துல இருக்க முதல் வார்த்தை அத்தியாத்ம யோகேன அப்படின்ற வார்த்தைகளுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. And there he says Adhyatma Yogena Adhyatma Shastra Bhyasena, which means that the phrase Adhyatma Yogena means by regular study and reciting of the scripture, of the spiritual scriptures, Adhyatma Shastras.
இந்த அத்தியாத்ம யோகேன அப்படின்ற அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தொடர்ச்சியாக ஆன்மீக இலக்கியங்களை படிப்பதும் ஓதுவதும். So that's the first thing we can recognize just from his implication that in Vedic scriptures there are two types of scriptures. There are those which are material and there are those which are spiritual. அதுல அவரு அந்த ஆன்மீக இலக்கியங்கள் அப்படின்றப்போ இலக்கியங்கள்ன்றப்போ அதுல ரெண்டு உள்ளர்த்தம் இருக்கு, ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து பௌதீக உலகத்தை பற்றியது, இன்னொன்னு வந்து ஆன்மீக விஷயங்களை பற்றியது. Srila Prabhupada has glossed this term Adhyatma Yogena by study of the revealed scriptures. ஸ்ரீல பிரபுபாதர் அவர் எப்படி மொழிபெயர்க்கிறாரு அப்படின்னா இந்த வார்த்தைக்கு அத்தியாத்ம யோகேன அப்படின்னா ஆன்மீக இலக்கியங்கள், வெளிப்படுத்தப்பட்ட ஆன்மீக இலக்கியங்களை படிப்பது. But we know that Krishna makes a distinction even in Bhagavad Gita of the Vedic teachings which are Traigunya and the Vedic teachings which are completely spiritual, transcendental, Adhyatma. நம்மளுக்கு இது தெரியும், பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் வந்து இதை வேறுபடுத்தி காட்டுறாரு. வேத இலக்கியங்கள், முக்குணங்களை பற்றிய வேத இலக்கியங்கள், முழுவதுமான ஆன்மீக விஷயங்களை பற்றிய வேத இலக்கியங்கள், அது ரெண்டுத்துக்கும் வேறுபடுத்தி காட்டுறாரு பகவான். On the face of it, there's nothing about this phrase that would seem to indicate anything about scriptures. இத மேலோட்டமா நம்ம பார்த்தோம்னா இது வந்து அந்த வேத இலக்கியங்களை பற்றிய விஷயமாக இந்த வார்த்தைகள் பொருள் தர மாதிரி தெரியல. Adhyatma yoga simply means spiritual yoga or spiritual connection. அத்தியாத்ம யோக அப்படின்னா ஆன்மீக தொடர்பு, ஆன்மீக விஷயம் அப்படின்றது, ஆன்மீக தொடர்பு அதை பற்றியது. But Sridhar Swami tells us what this means. It means Adhyatma Shastra Abhyasena, practicing the spiritual scriptures. ஆனா ஸ்ரீதர் சுவாமி வந்து இதை மொழிபெயர்க்கும் போது, இதுக்கு பொருள் கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா ஆன்மீக இலக்கியங்களை அதை வந்து அபியாசம் செய்வது அப்படின்றதுதான் ஒரு பொருள் இருக்கு. Of course, the word abhyas, it simply means that sadhana, practice. அபியாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பயிற்சி. And we know from Bhagavad Gita, again, chapter 17, text 15, Krishna advises that this has two aspects. We are studying the revealed scriptures and we're also reciting the revealed scriptures. Pata. இது வந்து பகவான் கிருஷ்ணர் நமக்கு தெரியும், பகவத்கீதை அத்தியாயம் 15வது ஸ்லோகத்துல இதை சொல்றாரு. ஆன்மீக இலக்கியங்களை வந்து நாம வந்து படிக்கணும், அதை ஓதணும், ரெண்டு விஷயங்களை சொல்றாரு. So, just like the Brahmins, the two of their duties are patana patana. You have to study for your own benefit, you have to repeat for the benefit of others. இது வந்து எப்படின்னா பிராமணர்களோட அந்த கடமை, அவங்களோட அந்த சுதர்மத்திலையும் இது இருக்கு. பட்டன் பாட்டன் வேதங்களை அவங்க வந்து ஓதணும், அவங்களோட நலனுக்காக, அதை மற்றவர்களுக்கும் அவங்க சொல்லி கொடுக்கணும். So Shastra Yonidvat, everything about spiritual life ultimately comes down to these scriptures. That the real authority is based in the Shastra. இந்த ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றதோட அந்த அடித்தளமே பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரங்கள் தான். அந்த சாஸ்திரங்களை பற்றிய அந்த அறிவு, அந்த ஞானம் அதுல இருக்கணும். And of course, Srila Prabhupada paraphrased this aphorism from Brahma Sutra when he said, books are the basis. That's one of the mottos of ISKCON. Books are the basis. இதைத்தான் வந்து பிரபுபாதர் வந்து அவரு ரொம்ப எளிமையா சொல்லுவாரு. அந்த வேதாந்த சூத்திரத்துல அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மீக இலக்கியங்கள் ரொம்ப அடித்தளம்ன்றதுதான் வந்து பிரபுபாதர் வந்து புத்தகங்கள் தான் அடித்தளம், புக்ஸ் ஆர் த பேசிஸ், புத்தகம் தான் நம்மளோட அடித்தளம், இஸ்கானின் அடித்தளம் அப்படின்னு அவரு ரொம்ப எளிமையா நம்மளுக்கு அந்த அறிவுரையை கொடுத்திருக்காரு. And Prabhupada very often used to remind us that our entire authority in ISKCON depends on our I want to say grounding in these books. இல்ல பிரபுபாதர் அவர் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காரு, நம்மளோட அந்த அதிகாரப்பூர்வமான நம்மளோட அந்த அதிகாரம் என்பது
எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த ஆன்மீக புத்தகங்களின் அடிப்படையில தான் நம்மளோட அதிகாரம் இருக்கு. Whatever we tell anyone else about Krishna, it has to inhere in the teachings of Bhagavad Gita, Srimad Bhagavatam, etc. நம்ம மற்றவங்களுக்கு யாருக்கிட்டெல்லாம் நம்ம கிருஷ்ண பகவானை பத்தி பேசுறோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனோட அடிப்படை அது எது அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா பகவத்கீதை மற்றும் பாகவதத்தின் அடிப்படையில தான் இருக்கணும். And whatever we hear about Krishna from someone else also has to be checked against the Shastras to see that inherence is there. அதே போன்றே நம்ம எந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கிறோமோ பகவானை பத்தி அதுவும் அதுக்கான அடிப்படையும் மூலம் பகவத்கீதை மற்றும் பாகவதத்தில் இருந்து தான் இருக்கணும். That's what Vyasdev means when he says Shastra Yonitvat. Everything comes from Shastra. அதுதான் வியாசதேவர் குறிப்பிடுகிறாரு சாஸ்திர யோனித்வாத் எல்லாமே சாஸ்திரத்துல இருந்து தான் வருது அப்படின்னு. Narottam Das Thakur has taught us Guru Sadhu Shastra Vakya Chitete Kori Aikya. Whatever the Shastra, Sadhus, and Gurus have given us, that thing we have to embrace and we have to embody and hold it within our hearts. இததான் நரோத்தம தாக்கூரரும் சொல்றாரு. குரு சாது சாஸ்திர நம்ம எந்த விஷயங்கள்லாம் கேட்குறோமோ இந்த 3 அடிப்படையில இருந்து வருது குரு சாது சாஸ்திரம்னு. அங்கிருந்து கேட்குற விஷயங்களை நம்ம அப்படியே அதை ஏத்துக்கணும். அதை நாம உள்வாங்கிக்கிட்டு அதை நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். So according to Narottam Das Thakur's statement, this Shabda Praman, the sound coming from Shruti originally through the various Shastras or Smritis, that takes 3 forms. It is embodied as the instructions of a bona fide spiritual master. It is embodied in the Siddhanta that is being received in disciplic succession through the lineage of saints, and ultimately it's rooted in the Shastra, origin in the Shastra. இது இந்த நரோத்தமதாஸ் தாக்கூரர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 3 விஷயங்களை சொல்றாரு. இந்த சாஸ்திரம் என்பது சப்த பிரமாணம். அந்த சப்த பிரமாணம் சொல்றப்போ அதுல 3 விஷயம் இருக்கு. அது 3 வடிவமாக வருகிறது. ஒண்ணு ஆன்மீக குருவின் உபதேசங்கள் வழியா வருது. அந்த உபதேசங்கள் எங்கிருந்து வருதுன்னா சீட பரம்பரை மூலமாக இறங்கி வருகிறது. இறுதியாக அந்த எல்லாத்துக்கும் அதனோட மூலம் சாஸ்திரம் தான். So this is the first thing. Adhyatma Yoga means study of the Shastras. Read Prabhupada's books. இதுதான் இந்த முதல் வார்த்தைகளோட அர்த்தம். அத்தியாத்ம யோகேனா அப்படின்றதுக்கு சாஸ்திரங்களை நாம் படிக்க வேண்டும். சில பிரபுபாதர் அவருடைய புத்தகங்களை படிக்க வேண்டும். Now the second thing he mentions is he mentions 3 things. The second thing is this: the word sadryak. We don't hear it so often, but it simply means samyag iti sarvatra sambandhana. It means sadryak just means completely. It's an adverb. இதுல 3 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதத்துல. அதுல 2வது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சத்ருயக் அப்படின்றது அதனோட அர்த்தம் அப்படி என்னன்னா தொடர்ச்சியானன்றது அதனோட அர்த்தம். And it also doesn't just apply to the word that it's next to it. It applies throughout the entire verse. அந்த சொல் அதுக்கு அடுத்த சொல்லுக்கான பொருளை மட்டும் அது சொல்ல வரல. இந்த மொத்த பதத்துக்கும் அது பொருந்தும் அது. So we're not just talking about completely studying the Shastras or completely controlling our senses or having faith, but it applies to everything that this verse mentions. மன்னிக்கணும். அந்த சத்ருயக்ன்றது நான் தொடர்ச்சின்னு சொல்லிட்டேன், தவறு. முழுமை அப்படின்றதான் அர்த்தம். அந்த முழுமைன்றது இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கோ இல்ல நம்ம புலன்களை அடக்கி நம்ம மனதை அதில் ஈடுபடுத்துறதோ கட்டுப்பாடுடன் ஈடுபடுத்துறதோ அது மட்டும் இல்ல. இந்த முழு பதத்திலும் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும், முழுமையானன்றது. So if it applies to everything, then it also applies to the word that it's next to. அதனால அந்த முழுமையானன்ற வார்த்தை அந்த பதத்துக்கு மொத்தத்துக்கும் பொருந்தும். அதனால இதுக்கு அந்த சொல்லுக்கு அடுத்த வர சொல்லுக்கும் அது பொருந்தும். So sadryak satshrthaya.
This means Sat Shraddhaya. You should completely have a faith in those things that are true. Sat. இந்த சத்ரேக்ன்ற வார்த்தைக்கு அடுத்தது வர்றது வந்து சத் ஸ்ரத்தையா அப்படின்னு. அதுக்கான பொருள் என்னன்னா, நம்ம வந்து முழுமையான நம்பிக்கை என்பது வேண்டும். Now, if we look carefully at how Srila Prabhupada has translated this phrase, again we see, without any apparent cause, he's bringing it back to focus on these books. இதுல பார்க்கலாம், நம்ம இந்த வார்த்தைகளுக்கும் ஸ்ரீல பிரபுபாதர் அவர் மொழிபெயர்க்கும் போது திரும்ப வந்து அவரோட அந்த முழு கவனமும் இந்த புத்தகங்களின் மேலதான் மேல் நோக்கி இருக்கு. As we've described already, he has translated the word satrek as completely. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சத்ரேக் அப்படின்ற வார்த்தைக்கு அவர் வந்து முழுமையான அப்படின்ற ஒரு பொருளை வந்து மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாரு. But the word Sat Shraddhaya, which does not mention anything about books, Prabhupada is translated by developing faith in the scriptures. Shraddha we know means faith. What kind of faith? Sat Shraddha. Faith in Sat. Sat here means the Shastra. இங்க வந்து இந்த சத் ஸ்ரத்தையா அப்படின்ற வார்த்தையில சாஸ்திரத்தை பத்தி எதுவும் குறிப்பிடல. ஆனாலும் சில பிரபுபாதர் அதை எப்படி மொழிபெயர்க்கிறார் அப்படின்னா, நம்மளுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். எது மேல இருக்கணும் அப்படின்னா சாஸ்திரங்கள் மேல இருக்கணும். ஏன்னா அந்த சத் என்பது வந்து சாஸ்திரம் என்பது அதனோட பொருள். And there's no mistake about that, because if we look in his translation, we see that Prabhupada has also reiterated the same idea. Quote, have full faith in the revealed scriptures, the Vedic literatures, end quote. இதுல எந்த வகையான ஒரு தவறும் கிடையாது. நம்ம பார்க்கலாம், இந்த பதார்த்தத்துல வந்து இந்த சத் என்பதற்கு வந்து பிரபுபாதர் என்ன அர்த்தம் கொடுக்கிறாருன்னா, சாஸ்திரங்கள், வெளிப்படுத்தப்பட்ட சாஸ்திரங்கள், சிட பரம்பரை மூலமா வருகிற சாஸ்திரங்கள் அப்படின்ற ஒரு பொருளை தான் அவர் வந்து மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாரு. Not only is Srila Prabhupada telling us that Sat means the revealed scriptures, Srila Prabhupada is also telling us that the revealed scriptures means the Vedic literatures, Vedas. இது வந்து இந்த சத் என்பதற்கான அந்த பொருள் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் கொடுக்கும்போது அவர் வந்து இந்த சாஸ்திரம் அப்படின்றது மட்டும் அவர் கொடுக்கல. இது வந்து இதனோட பொருள் என்னன்னா வேத இலக்கியம் அப்படின்றதான் அதனோட பொருளும் அப்படின்றதும் அவர் கொடுக்கிறாரு. In the news, we may have seen this report. One Marathi Brahmin boy, he's just received a great deal of laudation because he was able to recite the entire Yajurveda. இந்த செய்திகள், தொலைக்காட்சி செய்திகள்ல நம்ம பார்க்கலாம், ஒரு பிராமணர் வந்து நிறைய ஒரு ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த விச் வேதா பிரபு ரிக்வேதா யஜுர்வேதத்தை அவர் வந்து ஓதி இருக்காரு. அதனால அவர் நிறைய கவனத்தை அவர் ஈர்த்திருக்கிறாரு. Srila Prabhupada also translated from Yajurveda. சில பிரபுபாதரும் வந்து யஜுர்வேதத்திலிருந்து அவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. He translated from the Krishna Yajurveda, Black Yajurveda, Ishopanishad. அவர் வந்து சில பிரபுபாதர் வந்து நமக்கு என்ன மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, கிருஷ்ண யஜுர்வேதா, கருப்பு யஜுர்வேதா, அதுதான் வந்து நம்ம ஈஷோபனிஷத். Yes, and we're so happy that he did so. It's such a wonderful book. You should read it again if you've read it once. If you've read it twice, even if you've read it thrice or more, read it again. அது வந்து ஒரு அருமையான புத்தகம். அது நீங்க படிக்கலாம், அதை கண்டிப்பா படிங்க. நீங்க ஒரு முறை ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்னா அதை திரும்ப இன்னொரு முறை படிங்க. சில தடவை படிச்சிருந்தீங்கனாலும் தொடர்ந்து அதை படிங்க. அது Okay, so that's the second thing that Sridhar Swami has told us in his commentary here. அதுதான் வந்து ஸ்ரீதர் சுவாமி அவர்கள் அவரோட அந்த அவரோட பொருளுரையில இரண்டாவது விஷயமா அதை கொடுத்திருக்கிறாரு. And then the third thing he mentions is that asampramadena kartavyasya parityagena. That means that the phrase in the translation, by not being bewildered, that means not giving up your prescribed duty. அந்த மூன்றாவது விஷயம் வந்து இந்த பதத்துல அசம்பிரமாதேன அப்படின்றது அந்த வார்த்தை இருக்கு. அதுக்கான மொழிபெயர்ப்பு வந்து என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, மயக்கமுறாமல் இருப்பது. மயக்கமுறாமல் இருப்பது அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னா, நம்மளோட ஸ்வதர்மத்தை வந்து நம்ம விடக்கூடாது.
Mada means intoxication, foolishness, pride, etc. மத அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த மயக்கமுறுதல், மதம் பிடித்தல், அதுக்கான பொருள் அது. அதுதான் அதனோட பொருள். Pramada means you're completely mad with that. பிரமாத அப்படின்றதுக்கான பொருள் வந்து முழுவதுமாக ஒரு பைத்தியம் பிடித்த நிலை. So sampramada means it's really bad case. Totally mad. சம்பிரமாத அப்படின்னா அது இன்னும் வந்து அது வந்து ஒரு சிக்கலான ஒரு நிலை. அது முழுக்க ஒரு மயக்க நிலை, பைத்தியம் பிடித்த நிலை. He's just told us that sadriyak means samyak or completely. So this upasarga here in asampramadena, it means completely, totally. இந்த சம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து முழுக்க அப்படின்றதான் அதனோட அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சத்ரியக்கு ஏற்கனவே அங்க ஒரு வார்த்தை இருக்கு, அதுவும் வந்து முழுமையான அப்படின்றதோட பொருள். அது இந்த மொத்த பதத்துக்கும் பொருந்துன்றதும் நம்ம பார்த்தோம். So sampramada means to be completely berserk, completely crazy. சம்பிரமாத அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து முழுக்க அது வந்து ஒரு பைத்தியமான ஒரு நிலை. Maniacal. I don't know what is the meaning. Okay, forget it. But this is, fortunately for us, this is asampramadena, to be free from that. இப்போ அசம்பிரமாதேன அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து இந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து அதற்கு எதிரான நிலை, முழுவதுமாக விடுபட்ட நிலை, தெளிவான நிலை. And he tells us very kindly, what does it mean to be free from bewilderment, free from madness? அதனோட அர்த்தம் என்னன்னா, முழுவதுமான ஒரு பைத்தியமான ஒரு நிலையிலிருந்து விடுபட்ட நிலை, முழுவதுமாக விடுபட்ட நிலை, தெளிவான நிலை. Kartavya aparityagena, to not give up your prescribed duty. உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீங்க வந்து அத வந்து துறக்க கூடாது. So that's what he has to say about verse 12, Sridhar Swami. Jiva Goswami has not commented on this verse. இதுதான் ஸ்ரீதர் சுவாமி அவர்களோட பொருளுரையில இருக்கு. ஜீவ கோஸ்வாமி அவர்கள் வந்து எந்த விளக்குரையும் இந்த பதத்துக்கு தரல. So we'll go straight to Vishwanath Chakravarti Thakur, who also doesn't say very much. நம்ம ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்களோட இதுவும் பார்க்கலாம். அவரும் வந்து ரொம்ப விரிவான ஒரு விளக்குரை இந்த பதத்துக்கு தரல. In fact, what Vishwanath Chakravarti Thakur writes about this verse is exactly the same that Sridhar Swami wrote, but only half of it. ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்களோட பொருளுரையில அவர் வந்து ஸ்ரீதர் சுவாமி அவரோட பொருளுரை தான் அவரும் தந்திருக்காரு. ஆனா அதுல ஒரு பாதி அளவு தான் அவரு தந்திருக்காரு. திரும்ப அவரே அதையே கொடுத்திருக்காரு. He only talks about this renunciation of prescribed duty. அவர் வந்து இந்த விதிக்கப்பட்ட கடமைகளை துறக்க கூடாது அந்த விஷயத்தை மட்டும் அத அவரு கொடுத்திருக்காரு அவரோட பொருளுரையில. Basically, you're never allowed to deviate from your prescribed duty. That's what it comes down to practically. இத வந்து நடைமுறை வழியா நம்ம பார்த்தோம்னா, அடிப்படையா என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை வந்து நம்ம துறக்கவே கூடாது. So Vishwanath Chakravarti Thakur writes quite simply, Tyaga samarthyepi tyagechaya, that you are not capable of performing your prescribed duty, but still you do not desire to give it up. அவர் வந்து ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களால உங்க விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய முடியலனாலும் அத துறக்கிறதுக்கான ஆசைகளை வச்சுக்காதீங்க, அதை விட்டுருங்க. Or sometimes we see people who are not capable of performing their prescribed duty, they're also very eager to give it up. It's the same thing. நம்ம பார்க்கலாம், இப்போ யாராலனா வந்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து அந்த விடக்கூடிய ஒரு மனநிலையில இருக்காங்க. அதை விடுறதுக்கு அவங்க வந்து விருப்பப்படுறாங்க. If you make a careful study of Bhagavad Gita, Srimad Bhagavatam,
other Vaishnava Shastras, you will find that there's basically no scope for giving up your prescribed duty unless you are completely perfect, liberated, Mukta Purusha. நம்ம பார்க்கலாம் பகவத்கீதை மற்றும் பாகவதத்துல எல்லா இடத்துலையும் விதிக்கப்பட்ட கடமை என்பதை வந்து யாரும் வந்து விடவே கூடாது. நீங்க வந்து முழுக்க வந்து முற்றிலும் விடுதலை பெற்ற ஒரு நிலையில இருந்தீங்கன்னா, அந்த தளத்துல இருந்தீங்கன்னா வேணா அப்படி செய்யலாமே தவிர மற்றபடி அதை விடுறதுக்கான ஒரு விடக்கூடாது. மற்றவங்க யாரும் அதை விடக்கூடாது. So even if unable to renounce, one should desire to renounce. That's another thing that we can look at here. Sorry, Prabhu. Even if one is unable to renounce, you're saying? Even if you're not at the stage that you're able to give up your prescribed duty, still you should desire to come to that stage. In other words, you should desire to make spiritual advancement. Okay. அப்போ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில இந்த விதிக்கப்பட்ட கடமைகளை துறவரம் பண்ணக்கூடிய நிலையில நம்ம இல்லைனாலும் அந்த ஆன்மீக தளத்துக்கு போகக்கூடிய ஒரு விருப்பத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும். Vishwanath Chakravarti Thakur gives us 2 sentences on this matter. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து இத பத்தி 2 வாக்கியங்கள் அவர் கொடுத்திருக்காரு. First sentence, Tyaga samarchepi tyage chaya. That means that even if unable to renounce, one should desire to renounce. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த விதிக்கப்பட்ட கடமைகளை துறக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இல்லைனாலும் அந்த ஆன்மீக தளத்துக்கு உயர்வு பெற்று அதை துறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம உயர்வு பெறணும்ன்ற விருப்பத்தையாவது நம்ம வளர்த்துக்கணும். In the first sentence, he's not telling us what we're going to renounce. That's important. அந்த முதல் வாக்கியத்துல வந்து நம்ம எதை துறக்க போறோம்ன்றத வந்து அவர் அதை சொல்லல. What if he's talking about renouncing sense gratification? இப்போ அவர் வந்து இந்த புலனுகர்ச்சிக்கான புலனுகர்ச்சியை வந்து துறக்கணும் அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரா? Then it makes complete sense, doesn't it? அப்படி இருந்தா அது வந்து ஒரு சரியான ஒரு அர்த்தமா இருக்கும் இல்லையா அது? Even if you're unable to give up sense gratification completely, you should at least desire to come to that stage where you can. நம்ம வந்து புலனுகர்ச்சிக்கான ஆசையை துறக்கம் ஒரு நிலையில இல்லைனாலும் அந்த ஒரு நிலைக்கு நம்ம ஆன்மீக தளத்துக்கு நம்ம உயர்வு பெறணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தையாவது நம்ம வச்சுக்கணும். And that's the correct interpretation of this verse, or this sentence rather. அதுதான் இந்த வாக்கியத்துக்கான ஒரு சரியான ஒரு விளக்கமா இருக்கும். Because the second sentence makes that interpretation very obvious. ஏன்னா அந்த இரண்டாவது வாக்கியத்துல பாத்தீங்கன்னா அதனோட அர்த்தம் வந்து இப்படி ஒரு அர்த்தத்தை தான் வந்து அது கொடுக்குதுன்றத வந்து தெளிவா காட்டும். Asampramadena kartasya syat parityagena. It's exactly the same sentence that we heard from Sridhar Swami, verbatim. அந்த இரண்டாவது வாக்கியத்துக்கான அர்த்தம் வந்து ஸ்ரீதர் சுவாமி அவர்கள் கொடுக்கப்பட்ட அதே ஒரு அர்த்தம் தான் அதுவே இங்க திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு. The gist of it is that if one is not bewildered, he will not give up his prescribed duty, period. அது வந்து அதனோட அர்த்தம் என்னன்னா ஒருத்தர் வந்து மயக்கமுறாமல் இருக்கிறார் அப்படின்னா அவர் தெளிவா இருக்காருன்னா அவர் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை வந்து துறக்க மாட்டார். So this is all the commentary that we have on text number 12. இதுதான் நம்ம பதம் 12ற்கான விளக்க உரைகள். As I said in the beginning, I see 7 of the items out of the 25 that were mentioned by Rishabdev in tonight's verse, 7 of them. நம்ம இப்போ இந்த வகுப்பு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த 25 விஷயங்கள்ல இந்த 7 விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த பதத்துல. What are they? Adhyatma yoga, that's one. அந்த 7 விஷயங்கள் என்னன்னா அத்தியாத்ம யோக அது முதல் விஷயம். And that means study of the revealed scriptures. அதனோட அர்த்தம் வந்து சாஸ்திரங்களை படிப்பது. Next item, vivikta seva, that means to live in a solitary place. அடுத்த விஷயம் வந்து விவிக்த சேவை அப்படின்னா தனிமையான இடங்கள்ல வாழ்வது. Third item, pranendriyatma bhijaya, to fully conquer
your prana, your indriyas, and your mind. மூணாவது விஷயம் வந்து பிராணேந்திரிய ஆத்ம ஜெய அப்படின்னா நம்ம வந்து நம்ம மனம் பிராணன் அதை வந்து முழுமையா நம்ம வந்து வெல்லணும், ஜெயிக்கணும். That's the third thing. Fourth thing, sadryak satshrathaya, by developing complete faith in the revealed scriptures. நாலாவது விஷயம் வந்து சத்ரியக் சத் ஸ்ரத்தையா அப்படின்னா நம்ம சாஸ்திரங்கள்ல முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கணும். 5, brahmacharyena shashwat, by observing constant celibacy. அஞ்சாவது விஷயம் வந்து பிரம்மச்சரியேன சஷ்வத் அப்படின்னா தொடர்ச்சியான பிரம்மச்சரியத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். That's Bhanu Swami's phrase. அது வந்து பானுசுவாமி அவருடைய பொருள் அது. Srila Prabhupada says, by observing celibacy always. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களுடைய பொருள் வந்து பிரம்மச்சரியத்தை நாம் எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். Brahmacharyena shashwat. Shashwat means forever. பிரம்மச்சரியேன சஷ்வத். சஷ்வத் அப்படின்றதுக்கான பொருள் வந்து எப்போதுமே. And asampramada. This is another thing. அதுக்கு அடுத்த விஷயம் அசம்பிரமாத. Then we have yamena vacham, to control or restrain your speech. கடைசியா இருக்கிறது வந்து யமேன வாச்சாம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பேச்சை வந்து கட்டுப்படுத்தணும், அதை வந்து குறைக்கணும். Now, when comparing all the different statements of our acharyas and looking at how they explain each of the words, each of these 7 items in tonight's verse, I was struck by the fact that the things that we notice when comparing all the tikas on this verse is that most of our acharyas haven't actually glossed to very many of these words. இதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்மளோட எல்லா பூர்வாச்சாரியர்களோட இந்த விளக்குரைய, இந்த பதத்துக்கான விளக்குரையை பார்த்தோம்னா, அவர்களோட விளக்குரையில ஒரு சில வார்த்தைகள், இந்த பதத்துல இருக்க ஒரு சில வார்த்தைகளை அவங்க வந்து எடுத்து பெருசா அதை பத்தி பேசல, விவாதிக்கல. So our definitions or our understanding of these terms in tonight's verse necessarily comes only from Srila Prabhupada. அதனால இந்த பதத்துல இருக்க எல்லா வார்த்தைகளோட அந்த அர்த்தம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களுடைய பொருளறையிலிருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது. Now we mentioned already with the term, the maybe vague term Adhyatma Yogena, we know that it means by study of the revealed scriptures because of Prabhupada's purport. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், இந்த அத்தியாத்ம யோகேன அப்படின்ற வார்த்தை மேலோட்டமா வேற ஏதோ ஒரு அர்த்தத்தை தருது. ஆனா அது ஸ்ரீல பிரபுபாதரோட பொருளறையில பார்த்தாதான் நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்குது அப்படின்னா சாஸ்திரங்களை படிப்பது அப்படின்ற அர்த்தம் கிடைக்குது. And his translation. Sorry, Prabhu. And Prabhupada's translation also. அவரோட மொழிபெயர்ப்புலையும் அதுதான். And it's obvious that Srila Prabhupada's translation is based on the commentary of Sridhar Swami, because he's the one who first said this. இது வந்து ஒரு வெளிப்படையான விஷயம் என்னன்னா, ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு வந்து ஸ்ரீதர் சுவாமி அவர்களோட விளக்குரைய அடிப்படையா வச்சுதான் அவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. Jiva Goswami doesn't comment. Vishwanath Chakravarti Thakur also does not comment on this particular word. இந்த வார்த்தை வந்து ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியும் ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூராரோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க எதுவும் இதுக்கு பொருள் எதுவும் தரல. Now, with regard to Vivikta Seva, nobody comments prior to Srila Prabhupada. Nobody has even addressed what the meaning of this phrase is. அதுக்கு அடுத்ததா வர விவிக்த சேவ அப்படின்ற வார்த்தைக்கு வந்து எந்த ஒரு பூர்வாச்சாரியர்களும் அதுக்கான பொருளை வந்து தரல. Sridhar Swami said nothing. Jiva Goswami said nothing. Vishwanath Chakravarti Thakur said nothing. Srila Prabhupada says Vivikta Seva means living in a solitary place. விவிக்த சேவா அப்படின்றதுக்கான அந்த வார்த்தைகளுக்கு பூர்வாச்சாரியர்கள் யாருமே வந்து பொருள் கொடுக்கல. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியும் ஸ்ரீதர் சுவாமியும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி சுவாமியும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரோரும் யாருமே அதுக்கான பொருளை கொடுக்கல. ஸ்ரீல பிரபுபாதர் மட்டும்தான் அந்த வார்த்தைகளுக்கான பொருளை வந்து தனிமையான இடங்கள்ல வாழறதுன்னு மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாரு. So who gave him the authority to say that?
அப்போ இந்த வார்த்தைக்கான அந்த அர்த்தத்த ஸ்ரீல பிரபுபாதர் குடுக்கறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் குடுத்தது? I would like to ask someone to volunteer an answer. நான் வந்து இத பக்தர்களிடம் இத கேட்கிறேன். யாராவது அத சொல்ல விரும்புறீங்களா? யாரு வந்து எங்கருந்து அந்த அதிகாரம் ஸ்ரீல பிரபுபாதருக்கு கிடைச்சதுன்னு? Krishna But I'm told you. not but I'm not going to put you on the spot because you will fail. நான் யாரையும் குறிப்பிட்டு பெயர் கூப்பிட விரும்பல. நீங்களா எதனா சொல்ல விரும்பினா சொல்லலாம். But this is an important point to consider. ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இத நாம வந்து கருத்தில் கொள்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். Because our friends, the Ritviks in Bangalore and other places, they also tell us something that is not seen anywhere in any previous acharyas, commentaries or instructions. நம்ம வந்து நம்ம ரித்விக் நண்பர்கள் பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களும் வந்து இது மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. சாஸ்திரங்கள்லயோ பூர்வாச்சாரியார்கள் சொல்லாத விஷயத்த அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. And in fact, it's not even seen in Prabhupada's instructions or teachings in his books either. இன்னும் சொல்லப்போனா பிரபுபாதர் அவர்களுடைய உபதேசங்கள்லயோ அவரோட விளக்கங்கள்லயோ இது போன்ற ஒரு விஷயத்த வந்து அவருமே பரிந்துரைக்கல. It rests entirely on a very radical and novel misinterpretation of one letter that Prabhupada wrote to a private individual. இது வந்து சாரி பிரபு இது what did Prabhupada say? The whole Ritvik ideology is based on misinterpreting one letter that Prabhupada wrote. ஓகே. ஆனா இந்த ரித்விக்ன்ற விஷயம் பாத்தீங்கன்னா எங்க இருந்து முளைச்சது அப்படின்னா பிரபுபாதர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்தருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல இருக்க ஒரு விஷயத்தின் அடிப்படையில தான் இந்த ரித்விக்ன்ற விஷயமே வந்து வந்திருக்கு. In other words, there's absolutely nothing objective about it. It's entirely subjective. இன்னொரு விஷயம் சொல்லப்போனா அந்த ரித்விக்ன்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சேபனைக்குரிய ஒரு விஷயமா தெரியல. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு உபதேசத்தை கொடுத்ததன் அடிப்படையில இருந்து வந்திருக்குது. And those who assert that Srila Prabhupada had this intention when he wrote that letter, they have to substantiate that Prabhupada was authorized in making that instruction. யாரெல்லாம் வந்து பிரபுபாதர் அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் பிரபுபாதர் அவரோட மனசுல இருக்கு அதுதான் ஒரு கொடுத்திருக்காரு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பிரபுபாதர் வந்து எதன் அடிப்படையில வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து அவங்க நிரூபிக்கணும். And in my experience, I've 50 years, 30 or 40 years of dealing with Ritviks, I've never found a single one of them who's able to provide a convincing answer of how Srila Prabhupada would justify such a radical change to his superiors. என்னோட அனுபவத்துல 30-40 வருடங்கள் என்னோட அனுபவத்துல ரித்விக் அந்த வழியில வரவங்களோட தொடர்புல இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்னோட பரிச்சயத்துல யாருமே வந்து ஸ்ரீல பிரபுபாதர் பூர்வாச்சாரியர்கள் சொல்லாத ஒரு விஷயத்த அவர் எப்படி சொல்லலாம் அப்படி எந்த அடிப்படையில் அவர் சொன்னாரு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஒரு இதுவும் ஆதாரமும் அவங்க கிட்ட இல்ல. They change the topic, they run away, they're silent. அவங்க வந்து அந்த தலைப்பை வந்து மாத்துறாங்க, அவங்க ஓடி போறாங்க, இல்ல அமைதியா இருக்காங்க. But they cannot demonstrate how Srila Prabhupada would justify such a radical departure from tradition to his own Guru Janas. ஆனா அவங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து தன்னோட அந்த சீட பரம்பரையிலிருந்து விலகி இருக்கும் ஒரு தத்துவத்தை வந்து அவர் எப்படி கொடுத்தாரு அப்படின்றதுக்கான ஆதாரம் வந்து யாருக்கிட்டையுமே இல்லை. But it is their responsibility to do that if they claim to be his disciples. ஆனால் அவங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களோட சீடர்கள் அப்படின்னு அவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து நிறுவனம் அப்படின்னா நிரூபிக்கணும்னா அவங்க வந்து அந்த ஆதாரத்தை கொடுத்து அதை பத்தி அதை விளக்கணும். But they can't do that because it's not possible. ஆனா அதை அவங்களால செய்ய முடியாது ஏன்னா அது சாத்தியம் அல்ல. Why am I saying this? நான் ஏன் இதை பத்தி எல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்?
Because here we have an example of Srila Prabhupada making an interpretation on tonight's verse that doesn't appear to have any support from any of his predecessors. It's a similar logic. நான் ஏன் இந்த விஷயங்கள்லாம் இப்ப நான் பேசணும் அப்படின்னா ரித்விக் பத்தி எல்லாம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த பதத்திலையும் வந்து ஒரு வார்த்தைக்கான பொருள் வந்து பூர்வாச்சாரியர்கள் யாருமே கொடுக்கல. ஆனா சில பிரபுபாதர் வந்து அதை கொடுக்குறாரு. அப்போ வந்து இதே தர்க்கம் தான் அது. பூர்வாச்சாரியர்கள் கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த பிரபுபாதர் இப்படி வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி. Of course, it's much less radical. So it's an easier task for those of us who have to defend Srila Prabhupada's translation. ஆனா இது வந்து நம்ம பேசின விஷயத்துக்கு ரித்விக் விஷயம் அளவுக்கு இது சிக்கலான ஒரு விஷயம் இல்ல. இத வந்து நம்ம எளிமையா வந்து பிரபுபாதரை வந்து நாம சரியா தான் செஞ்சிருக்காரு அப்படின்றத நம்ம நிரூபிக்கலாம். ஏன்னா இது அவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம் இல்ல. In fact, Vivikta Seva is a very standard term. It's not radical at all. It's very clearly understood. ஏன்னா விவிக்த சேவா அப்படின்றது ரொம்ப ஒரு எளிமையான வார்த்தை. அதனோட பொருள் வந்து ரொம்ப எளிமையானது. அது ஒன்றும் பெரிய புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கிற ஒரு அர்த்தம் இல்ல, பொருள் இல்ல. Okay, sorry. In order to see that, we need only turn to Bhagavad Gita chapter 13, text number 11. அப்போ இத நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த பொருளுக்கான வார்த்தை இந்த வார்த்தைக்கான பொருள் எங்க இருந்து வருது அப்படின்னா நம்ம பகவத்கீதை 13வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம்க்கு நம்ம போகணும். There Krishna is defining the characteristics of knowledge. அங்க வந்து அந்த பதத்துல வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து ஞானத்தோட குணாதிசயங்களை பத்தி விவரிக்கிறாரு. And among the things that he lists are vivikta desha sevitvam aratir jana samsati, that a person in knowledge aspires to live in a solitary place and he's detached from the general mass of people. அங்க வந்து இந்த ஞானத்தோட குணாதிசயங்கள் பத்தி விளக்குறப்போ அதுல இந்த வார்த்தை வருது, விவிக்த அப்படின்ற வார்த்தை வருது. அதனோட பொருள் என்னன்னா, யார் வந்து ஞான மார்க்கத்தை எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது அப்படின்றது ஒரு ஞானத்தோட ஒரு குணாதிசயமா அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. So we have 10 minutes left and we've only covered 2 of the 7 items in this verse. நமக்கு வந்து இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம இந்த 7 விஷயங்கள்ல 2 விஷயங்கள் பத்தி தான் இப்போ பேசியிருக்கோம். So pranendriyatma bhijayena, this is the third item here. It means controlling the life air, the senses and the mind. அதுக்கு அடுத்தது மூணாவது விஷயம் வந்து பிராணேந்திரிய ஆத்ம பிஜ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கான பொருள் வந்து நம்மளோட உயிர், மூச்சு, மனம், புலன்கள் அது மூன்றையும் வந்து ஜெயிக்கிறது. Of course, here Srila Prabhupada's translation is pretty much literal. இந்த வார்த்தைகளுக்கான மொழிபெயர்ப்பு வந்து அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே கொடுத்திருக்காரு ஸ்ரீல பிரபுபாதர். The only possibly contentious word here would be atma, which means body, mind, or soul, but that's not a big issue either. இங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆத்மா அப்படின்ற வார்த்தைக்கு உடல், மனம் அல்லது ஆத்மாவே அப்படின்றத எது வேணாலும் எடுக்கலாம். ஆனா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. The kriya dhatu abhiji means to fully conquer something. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னா முழுமையா வெற்றி பெறுவது. So to fully control or conquer the prana, the senses and the mind. This is what Srila Prabhupada asserts. முழுமையா வெல்லணும் அப்படின்றது ஒரு அர்த்தமா இருக்கும் பட்சத்தில் அது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா இந்த மனம், மூச்சு மற்றும் புலன்கள் அது மூன்றுக்கு தான் பொருந்தும். Once again, Sridhar Swami says nothing about this. Jiva Goswami says nothing about this. Vishwanath Chakravarti Thakur says nothing about this. திரும்பவும் இந்த வார்த்தைகளுக்கான ஒரு பொருள் வந்து எந்த ஒரு பூர்வாச்சாரியர்களும் வந்து நமக்கு தரல. But BKS Iyengar says something about it. ஆனா BKS Iyengar அப்படின்றவர் வந்து இத பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. I don't remember which one of his books it was in, maybe Light on Yoga or something, but he talks there about the amazing degree to which the yogis endeavor to control every minute function of their physical and mental bodies.
அங்க வந்து இவரு BKS ஐயங்கார் அப்படின்றவர் வந்து ஒரு யோகா பற்றிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய வகையில யோகிகள் வந்து அவங்களோட அந்த பருவுடலையும், சூக்ஷ்ம உடலையும் ஒரு 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 அந்த ஒரு அதுல இருக்க ஒரு ஒரு விஷயத்தையும் எப்படி வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்றத பத்தி அவரு அங்க விவரிக்கிறாரு. Anyone who has done any studies at all on Ashtanga yoga or any other kind of hatha yoga may have some insights into this. யாரெல்லாம் வந்து அஷ்டாங்க யோகா அப்படின்றத பயிற்சியை யாராவது பயிற்சியை பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். Once again, when we were told that the word sadhyak refers to everything in the verse, completely refers to everything in the verse, he really means it completely. சத்ரியக் திரும்பவும் பார்க்குறோம். அந்த வார்த்தையை ஏற்கனவே பேசணும். அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, முழுமையான. இந்த பதத்துல இருக்க எல்லா விஷயங்களுக்கும் அது பொருந்தும். எல்லா விஷயங்களும் முழுமையாக. The yogis actually do attempt to control every breath they take, everything their senses engage with, and every thought that is in their mind. They attempt to control all these very strictly. யோகிகள் வந்து இத பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முழுமையாக அவங்க வந்து மூச்ச கட்டுப்படுத்த பயிற்சி செய்றாங்க. அவங்களோட புலன் பொருட்கள எதெல்லாம் தொடர்பு வச்சுக்குதோ, அத முழுமையா கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. எண்ணங்கள், மனதுல இருக்க எண்ணங்கள முழுமையா கட்டுப்படுத்த அவங்க முயற்சி செய்றாங்க. Sat Shraddhaya, this is the next item in the list. And again, Sridhar Swami says nothing, Jiva Goswami says nothing, Vishwanath Chakravarti Thakur says nothing about it. சத் ஸ்ரத்தையா அடுத்தது வர விஷயம். திரும்பவும் இந்த வார்த்தைக்கான பொருளை எந்த ஒரு பூர்வாச்சாரியர்களும் வந்து தரல. Prabhupada says it means by developing faith in the scriptures. Again, he goes back to the books, focuses on the Shastra. சில பிரபுபாதர் அவர் வந்து இந்த வார்த்தைகளுக்கு எப்படி பொருள் தரார் அப்படின்னா, முழு நம்பிக்கை எது மேல நம்பிக்கைன்னா சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை. அவர் திரும்ப வந்து புத்தகத்தை வலியுறுத்துறாரு. புத்தகங்களே நமக்கு அடிப்படை. Sat means that which is true. சத் அப்படின்ற வார்த்தை அதுக்கான அர்த்தம் என்னன்னா உண்மை அப்படின்றது அதனோட அர்த்தம். And where does faith come into the picture? Prabhupada has mentioned it. Where is that in the word itself? Sat Shraddha. சத் ஸ்ரத்தா அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க வருது. அதுக்கான அர்த்தம் அவருக்கு எங்க இருந்து வருது? எங்க இருந்து கொடுத்திருக்காரு? Faith. Shraddha means faith, and faith means faith in the Vedic literature. ஸ்ரத்தா அப்படின்றதுக்கான பொருள் வந்து நம்பிக்கை. நம்பிக்கை எதுல அப்படின்னா வேத இலக்கியங்கள். In Hinduism, we don't say that theism means belief in God. We say that theism means belief in the Vedas. நம்மளோட இந்து மதத்துல வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா கடவுள் மீதுக்கான நம்பிக்கை இல்ல. அதாவது நாத்திகம் அப்படின்றது ஆத்திகம் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து கடவுள் மீது உள்ள நம்பிக்கை இல்ல. சாஸ்திரங்கள் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் ஆத்திகர்கள். Now I'm going to skip the next item, Brahmacharjena Shashwat, because it's a big topic. In fact, as far as I can tell, it is the only topic from text 12 that Srila Prabhupada explicitly addresses in his purport, Brahmacharya. நான் வந்து இப்போ அந்த அடுத்த விஷயம் பிரம்மச்சரிய சஷ்வத் அப்படின்றதுக்கான அந்த விளக்கத்துக்கான விஷயங்களை நான் இப்போ உள்ள போகலாது. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய விஷயம். சில பிரபுபாதர் அவரோட பொருளுரையில நம்ம பார்க்கலாம். இந்த பதத்துல அவர் வந்து ரொம்ப விரிவா விவரிக்கிற ஒரு விஷயமா இந்த வார்த்தைகள் இருக்கு. You can all decide whether you want to skip that item or whether we should continue next week. I don't know. It's your choice, but it's getting late. உங்களுக்கு நீங்க நேரம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க முடிவு பண்ணலாம். நம்ம அடுத்த வாரம் அதை பத்தி விவாதிக்கலாமா இல்ல என்ன பண்றதுன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நேரம் கம்மியா இருக்கு நம்மளுக்கு. But for the moment, we can move on to asampramadena, which we've already discussed. It means by not being bewildered, according to Srila Prabhupada. நம்ம அடுத்த வார்த்தைக்கு போகலாம். அசம்பிரமாதேன அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதுக்கான பொருள் என்னன்னா மயக்கமுறாமல் இருத்தல். And both Sridhar Swami and Vishwanath Chakravarti Thakur assert that not being bewildered means not giving up your prescribed duty.
ஸ்ரீதர் சுவாமி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவங்க 2 பேருமே இதுக்கு என்ன பொருள் தராங்க அப்படின்னா, மயக்கமுறாமல் இருப்பது அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னா, நம்மளோட விதிக்கப்பட்ட கடமைகளை துறக்காமல் இருத்தல். Jiva Goswami is again silent here. ஜீவ கோஸ்வாமி அவர்கள் இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் அவர் கொடுக்கல. But dereliction of your personal duty has a social and in fact even a cosmic ripple effect. Who's this thing, Prabhu? Sorry, can you come again? To neglect or to give up your prescribed duty, it messes you up personally, but it also creates problems in the society, and in fact it creates problems for the universe in ways that we can't understand. Okay. இது இந்த விதிக்கப்பட்ட கடமைகளை துறப்பது அப்படின்றது பாத்தீங்கன்னா, அப்படி துறப்பதுன்றது வந்து அந்த குறிப்பிட்ட தனிப்பட்ட நபருக்கு மட்டும் பிரச்சனையை கொடுப்பதில்ல, அந்த சமுதாயத்துக்கும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். மொத்தமா இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து அது ஒரு இடைஞ்சலை கொடுக்கும். That's why duty as dharma is taken so seriously in the dharma shastras that govern human society. அதனாலதான் பாத்தீங்கன்னா, அந்த கடமைன்ற விஷயத்தை வந்து இந்த தர்ம சாஸ்திரங்கள், இந்த மனிதனோட அந்த வாழ்க்கைய வழிநடத்துற தர்மசாஸ்திரங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயமா இத கையில் எடுத்திருக்கு, இந்த தர்மம்ன்றத. And Krishna tells us in Bhagavad Gita and elsewhere, even if your duty has some flaw in it, still you should perform only your duty. Even flawed, it's better than not doing your duty, because there's always a flaw of some sort. அதனாலதான் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில நம்ம பார்க்கலாம், நம்மளோட கடமையை செய்யும் போது, விதிக்கப்பட்ட கடமையை செய்யறப்போ அதுல ஏதாவது குறைகளோ தவறுகளோ இருந்தாலும் கூட அதை செய்யணும், அதை கைவிடக்கூடாது அப்படின்றத பகவான் வலியுறுத்துறாரு. In the 10th canto, Nanda Maharaj instructed his son Krishna, Ya enam visrajet dharmam karam paryagatam naraha kamat veshat bhayal lobhat savai napnoti shobhanam. That means that these religious principles are based on sound tradition, and anybody who rejects these out of lust, enmity, fear, or greed will certainly fail to achieve anything auspicious. நம்ம பார்க்கலாம், இது 10வது ஸ்கந்தத்துல இது வரும். நந்த மகாராஜர் அவர் வந்து அவரோட மகனான பகவானுக்கு உபதேசிக்கும் போது வருது. வேத சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்ட இந்த உபதேசங்களை நிராகரிக்க கூடாது. அப்படி யாராவது வந்து ஒரு காமமோ இல்ல வேற எந்த காரணங்களாலோ அதை நிராகரிக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மங்களமும் அவங்க வாழ்க்கையில கிடைக்க போறது இல்ல. And then finally we have yamena vacham, restraint of words. And again, this comes only from Srila Prabhupada, this understanding. Nothing from Sridhar Swami, nothing from Jiva Goswami, nothing from Vishwanath Chakravarti Thakur. கடைசியாக 7வது விஷயம் யமேன வாச்சம் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் வந்து நம்மளோட பேச்சை வந்து கட்டுப்படுத்தணும், குறைக்கணும். இதுவும் வந்து பூர்வாச்சாரியர்கள் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல இந்த வார்த்தைகளுக்கு. சில பிரபுபாதர் அவர் மட்டும்தான் கொடுத்திருக்காரு. Yama means restraint, and it's mentioned in the 6th canto of Bhagavatam as well. Yama. யம அப்படின்ற வார்த்தைக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா கட்டுப்படுத்துதல் அப்படின்றதான் அதனோட பொருள். அது வந்து 6வது ஸ்கந்தத்திலையும் பாகவதம்ல வரும். It's also the first item in the eightfold yoga system, Ashtanga yoga, yama, niyama. இது வந்து அந்த 8 அங்கங்கள் கொண்ட அஷ்டாங்க யோகத்திலையும் இது வரும். அதுல வந்து முதல் விஷயமே இந்த யமன்றதுதான். How much suffering we can prevent if we just control our speech. நம்ம வந்து எவ்வளவு துன்பங்களையும் நம்ம தவிர்க்கலாம். பேச்சை குறைப்பதனால மட்டும் கட்டுப்படுத்துவதனால மட்டுமே நம்மளோட பெருமளவு துன்பங்களை குறைக்கலாம். So I'm going to suggest here that when we see that Srila Prabhupada is interpreting the words of this verse without any reference to any of his predecessors because they're silent, one reason they may be silent is because the interpretations that Srila Prabhupada is making are very obvious and standard. நான் வந்து இங்க என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் வந்து பூர்வாச்சாரியர்கள் பொருள் கொடுக்காத ஒரு வார்த்தைக்கு அவர் ஏன் பொருள் கொடுக்கிறாரு அப்படின்றதுக்கு நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அந்த வார்த்தைகள்லாம் வந்து மிக சுலபமானது, எளிதானது, நேரிடையானது.
he's not saying anything really wild or radical here. அவர் வந்து எதுவும் பொருந்தாத ரொம்ப வித்தியாசமான ஒரு பொருளை எதுவும் அவர் தரல. Okay, I mentioned already that the main thing that Prabhupada emphasizes in his purport is brahmacharyena shashwat, observing celibacy always. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ஸ்ரீல பிரபுபாதர் அவரோட விளக்க உரையில வந்து பிரம்மச்சரியன சஷ்வத் அப்படின்றதான் வந்து அவர் ரொம்ப முக்கியமா எடுத்து அதை விவாதிச்சிருக்காரு. And our reference for this is 6th canto, 1st chapter, text 13 and 14. இதுக்கான மேற்கோள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பாகவதம் 6வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 13-14வது ஸ்லோகங்கள். Tapasa brahmacharyena shamena chadamena cha tyagena satya shauchabhyam yamena niyamena va. That means to concentrate the mind, one must observe a life of celibacy and not fall down. அந்த ஸ்லோகங்கள்ல அங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஸ்லோகங்களோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு மனதை வந்து முழுமையான கவனத்தோட ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும், சிதறாம இருக்கணும் அப்படின்னா பிரம்மச்சரியத்தை முழுமையா கடைபிடிக்கணும். One must undergo the austerity of voluntarily giving up sense enjoyment. ஒருத்தர் வந்து தானாக வலிய வந்து புலனுணர்ச்சி பொருட்கள்ல இருந்து புலனின்பத்தில இருந்து விலகி இருக்கணும். One must control the mind and senses. That's already been mentioned. ஒருவர் வந்து தன்னோட மனத்தையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும். அது ஏற்கனவே நம்ம One has to give in charity. தானம் கொடுக்கணும் ஒருத்தர். One has to be truthful, clean and non-violent. ஒருத்தர் வந்து உண்மையா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், அஹிம்சையை கடைபிடிக்கணும். And one has to follow the regulative principles. 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கணும். And regularly chant the holy name. தொடர்ச்சியாக வந்து இடைவிடாமல் பகவானோட நாமங்களை நம்ம வந்து உச்சாரணம் செய்யணும். Thus, a sober and faithful person who knows religious principles is temporarily purified of sins performed with his body, words, and mind. Sorry, Prabhu, temporarily purified of all sins performed with body, words, mind. By doing what, Prabhu? These things? Yeah, by doing all these things. இது இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு மூலமா ஒருவர் வந்து என்ன பண்ணலாம்னா, ஒருவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, தன் மனம், வார்த்தை, உடலால செய்யக்கூடிய பாவங்கள்ல இருந்து விலகி இருக்க முடியும். தற்காலிகமாக மட்டும். Why temporarily? ஏன் தற்காலிகமா மட்டும் அவரால் விலகி இருக்க முடியும்? Because these sins are like the dried leaves that accumulate beneath the bamboo tree. ஏன்னா இந்த பாவங்கள் பண்ற அந்த ஒரு பாவம் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயமானது, எண்ணமானது, விருப்பமானது காய்ந்த இலை, மூங்கில் மரத்துல கீழே இருக்க காய்ந்த இலை போல அது. They can burn up very easily when a forest fire invades the bamboo grove. அந்த காய்ந்த இலைகளானது அந்த மூங்கில் காடுகள்ல வந்து ஒரு தீப்பிடிச்சா அது வந்து சுலபமா எரிஞ்சிடும் அது. But even if the bamboo is also destroyed in the fire, because the roots are intact, the bamboo will grow back at the first opportunity. அந்த இலைகள் மட்டும் இல்ல, அந்த மூங்கில் மரமே கூட அந்த காட்டு தீயினால எரிஞ்சதுனா கூட அது திரும்ப முளைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த வேர் வந்து மண்ணு கீழே வந்து அது உயிரோட தான் இருக்கு. Similarly, we can purify ourselves of sinful reactions temporarily. But the real cure, the eternal cure, is to purify the heart such that nothing can grow back. And that's what bhakti does through chanting the holy name. அதே போல நம்மளோட அந்த பாவ விளைவுகள், கடந்த கால பாவ விளைவுகளை வந்து இந்த போல நியமங்களை கடைபிடிக்கிறதுனால நம்ம வந்து தற்காலிகமா அதுல இருந்து விடுபடலாம். ஆனா அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த விருப்பமானது நம்மளோட இதயத்துல ஆழமா இருக்கும். அது எப்போ முழுமையா தூய்மை அடையும் அப்படின்னா பக்தி யோகத்தை கடைபிடிப்பதால் மட்டுமே அது முழுமையா தூய்மை அடையும். பகவானோட நாமத்தை வந்து நம்ம உச்சரிக்கணும். Okay, so maybe we should stop now because it's a little bit late, but if anyone has any questions or any comments, we can discuss. நாம இங்க நிறுத்திக்கலாம், நேரமாயிடுச்சு. பக்தர்கள் யாருக்காவது கேள்வி, கருத்துக்கள் இருந்ததுன்னா பகிர்ந்து கொள்ளலாம்.
Yes, Mataji. Hare Krishna Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. Are we doing this class next week also? Because I can save one question for next week. I think we can wait. Okay. I think we're done. I mean, we covered everything, so. Okay. So the one question is, in the maybe in the first or second class, you mentioned there are 25 items described in this verse, but for devotees, there are 15 main items. And I was just wondering if you could list those 15 items, because this is spoken for two types of devotees, impersonalists and the ones who are following Bhakti Yoga. So what are those 15 items for the devotees, the Bhakti Yoga people? Okay. நம்ம மாதாஜியோட கேள்வி என்னன்னா, இந்த 25 விஷயங்கள் இந்த பதங்கள்ல கொடுக்கப்பட்ட 25 விஷயங்கள்ல பக்தர்களுக்கான விஷயங்கள் வந்து 15 நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஏன்னா இந்த 25 விஷயங்களும் வந்து அருவவாதிகளுக்கும் பொருந்தும், பக்தர்களுக்கும் பொருந்தும். அந்த 15 விஷயங்களை நீங்க ஒரு முறை அந்த அந்த விஷயங்களை சொல்றீங்களா? Okay. I'm going to answer this question with my tongue in cheek. Sorry, you understand what that means, Prabhuji? No, Prabhu. Sorry, Prabhuji. No. All right. The first of the 15 items, read Srila Prabhupada's books. இந்த 15 விஷயங்களோட முதல் விஷயம் ஸ்ரீல பிரபுபாதரோட புத்தகங்களை படிக்கணும். Second item, read Srila Prabhupada's books again. இரண்டாவது விஷயம் ஸ்ரீல பிரபுபாதரோட புத்தகங்களை படிங்க. 3, read Srila Prabhupada's books. மூன்றாவது விஷயம் ஸ்ரீல பிரபுபாதரோட புத்தகங்களை படிங்க. Adi. You get the idea. அவ்வளவுதான். இது அப்படியே தொடர்ச்சியா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Because everything will become clear if we just do that regularly. ஏன்னா நம்மளுக்கு அதை ஒரு விஷயம் பண்றதுனால மட்டுமே எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு புரிய வரும். தொடர்ச்சியாக சில பிரபுபாதர் புத்தகங்களை படிக்கணும். Sat Shraddhaya Adhyatma Yogena. This is the idea. And on the face of it, there's nothing to indicate that this has anything to do with books. We're receiving this understanding only by divine grace. சத் ஸ்ரத்தையா அத்தியாத்ம யோகேன அப்படின்ற அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். நம்ம நம்பிக்கை வச்சு தொடர்ச்சியாக ஆன்மீக இலக்கியங்களை நம்ம வந்து படிக்கணும். இந்த அர்த்தம் வந்து அந்த மேலோட்டமா பார்த்தா அந்த வார்த்தைகள்ல இருந்து வரல, நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் அவரோட பொருளறையில தான் இந்த அர்த்தம் கிடைக்குது. I don't think Prabhupada has really demarcated which of these 25 are for the impersonalists and which ones are for the devotees. It's pretty obvious, I think. If we read his purports, everything that we need to become devotees is already there. We don't really need to worry too much about the others. நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீல பிரபுபாதர் அவர் வந்து தனிப்பட்டு இதை கோடிட்டு காட்டல. இந்த எந்த விஷயங்கள் வந்து அருவவாதிகளுக்கு, எந்த விஷயங்கள் வந்து பக்தர்களுக்குன்னு தனியா அவர் வந்து வேறுபடுத்தி காட்டல. நம்ம அவரோட புத்தகங்கள், நம்ம அவரோட விளக்குரையை படிச்சாலே நம்மளுக்கு தெரிய வரும் பக்தர்களுக்கான விஷயம் என்னன்றது நமக்கு புரிய வரும். ஏன்னா இது ரொம்ப நேரடியான ஒரு விஷயம் தான். Now I'm stressing Srila Prabhupada's books because Srila Prabhupada is stressing the books himself. நான் வந்து ஏன் ஸ்ரீல பிரபுபாதர் புத்தகங்களை படிங்கன்றதை வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, அதே தான் பிரபுபாதரும் சொல்றாரு. ஆன்மீக இலக்கியங்களை படிங்க அப்படின்னு அவரும் தான் அதே தான் சொல்றாரு. That's my paramparagat justification. அதுதான் வந்து பரம்பரையில சொல்லப்படக்கூடிய நிரூபணம். But I'm also stressing Prabhupada's books on the basis of my own personal experience and observation after 50 years of living in the International Society for Krishna Consciousness. அதை நான் ஏன் இன்னும் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, என்னோட 50 வருட இந்த இஸ்கானோட அனுபவத்தில இருந்தும், என்னோட புரிதல்ல இருந்தும், என்னோட அனுபவத்தில இருந்தும் எனக்கும் அந்த ஒரு புரிதல் தான் இருக்கு. People have problems if and when they're not hearing daily from Srila Prabhupada. Obviously, that's what you have to do. நமக்கு எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களிடமிருந்து தினமும் நம்ம கேட்கலைன்னா நம்மளுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதனால அவரோட
அவரோட அந்த வகுப்புகளை வந்து தினமும் நம்ம வந்து தொடர்ச்சியாக கேட்கணும். But when we're fogged in the fog of Maya, we can't even see that very clearly. It's only once we start to read Prabhupada's books that we start to understand our own position. நம்ம வந்து அந்த மாயையோட அந்த அந்த மாயையோட அந்த பனி போல அந்த ஒரு நிலையில இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த தெளிவு கிடைக்கிறது இல்லை. ஆனா சில பிரபுபாதரோட புத்தகங்களை நம்ம தொடர்ச்சியா படிக்கிறப்போ நம்மளுக்கு அந்த தெளிவு கிடைக்கும். Because everything that we need to do is actually described in those books, whether it's hearing or chanting or whatever we're doing, everything is in the books. Shastrayonitvat. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த புத்தகங்கள்ல இருக்கு. கேட்கணும், தொடர்ச்சியாக கேட்கணும், நாமத்தை ஜபிக்கணும், அது எல்லாமே வந்து நம்ம புத்தகங்கள்ல இருக்கு. Okay. Thank you, Prabhuji. Can I ask one more? Sure. This is okay. I know this is. I shouldn't be asking this question, but just so basically, you glossed and Srila Prabhupada also has glossed pramad as bewilderment, but in Hindi we say pramad as laziness also. So is that not in Sanskrit? In Sanskrit, is it different? Well, yeah. Why don't you ask the question in Tamil? Yes, Prabhuji. மொத்த கேள்வி என்னன்னா, பிரமாத அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி. பிரமாத அப்படின்றதோட வார்த்தைக்கு வந்து சோம்பல்தனம் அப்படின்றதும் ஒரு பொருள் இருக்கு. அது சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரி ஏதாவது பொருள் இருக்கா? The thing is that in Sanskrit, every word has multiple meanings. That's unavoidable after so many millennia of usage. சமஸ்கிருதத்தை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு பல பொருள் கிடைக்கும். அது வந்து தவிர்க்க முடியாதது. ஏன்னா அது அவ்வளவு பழம்பெரும் அது மொழி, அவ்வளவு காலம் அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. Even the same word may be used in Tamil and in Hindi, and yet it means something different, or at least slightly different. நம்ம பார்க்கலாம், ஒரே வார்த்தை வந்து தமிழ், ஹிந்தி 2 மொழிகள்லயும் ஒரே வார்த்தைக்கு இரு விதமான பொருள்கள் வரதை கூட பார்க்கலாம். பெருசா வித்தியாசம் இல்லைனாலும் கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கும். Bengali also, Telugu also, Kannada, everything. They all have inherited from Sanskrit some meaning, but all the meanings are in Sanskrit. நம்ம இதையே பார்க்கலாம், ஒரு பெங்காலி மொழியா இருக்கலாம், கன்னடா மொழியா இருக்கலாம், தெலுங்கு மொழியா இருக்கலாம். அந்த மொழிகளும் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருந்து தான் நிறைய வார்த்தைகளையும் அர்த்தங்களையும் எடுத்திருக்கு. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா இந்த எல்லா மொழிகளும் வந்து எங்க இருந்து மூலத்துல இருந்து எடுத்திருக்குன்னா சமஸ்கிருதத்துல இருந்து. I was curious to see how Srila Prabhupada translates the word dharma, and I found at least 2 or 3 dozen distinct nuances of meaning. நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தேன். தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி மொழிபெயர்க்கிறாரு அப்படின்றத பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஏன்னா அது வந்து பார்க்கலாம் ஒரு 2-3 டசன் அர்த்தம் அந்த வார்த்தைக்கு இருக்கு. So it is with pramada. அதுதான் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தைக்கான பொருள். Okay. Anything else? One more, my lord. Okay. So this temporary purification from the 6th canto verse that we read, we also have this verse, Vidhanoti Suhrit Satam, when the Lord sits in and cleans, and it seems that's more permanent. Am I wrong in thinking that way? No, you're not wrong. Prabhuji? Yes, Mataji. Which one did you refer, Mataji? Vidhanoti? Suhrit Satam, I think it is 1-16. 1-16 Srimad Bhagavatam. Okay. நம்ம வந்து இந்த 6வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 13-14 ஸ்லோகங்கள் நீங்க மேற்கோள் காட்டினீங்க. தற்காலிகமான தூய்மைப்படுத்துதல் அப்படின்றது வந்து தூய்மைப்படுத்துறதுன்றதுக்கான ஒரு மேற்கோள் காட்டினீங்க. அதை பத்தி அதுக்கான அதை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம்ல வந்து நிரந்தரமான தூய்மை எப்படி நம்மளோட மனதை வந்து இருதயத்தை வந்து தூய்மைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சரியான புரிதலா?
அது That is the சரிதான் difference. அப்படின்னு பிரபு. சாரி பிரபு. That's what differentiates karma kanda from Krishna consciousness. Karma kanda just, you've done one thing wrong, and karma kanda can undo the wrong that you have done. One discrete item. But with Krishna consciousness, everything we've done wrong and everything is purified. It's a much more comprehensive issue. அது பிரபுஜி வந்து அது சரிதான் அப்படின்னாரு. அந்த புரிதல், அந்த நிரந்தரமான தூய்மைன்றதுக்கான விஷயம் அந்த பதத்துல இருக்கு. 1, 2, 16 பாகவதம். இப்போ பிரபுஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் கர்மகாண்டியத்துக்கும் கிருஷ்ண பக்திக்கும் உள்ள வித்தியாசம். கர்மகாண்டியத்தோட வழிமுறையை நம்ம பின்பற்றும் போது ஒரு தவறை நம்ம செஞ்சோம்னா அந்த பாவ விளைவுல இருந்து எப்படி நம்ம விலகி கொள்ளலாம் அப்படின்றதான் கர்மகாண்டியத்துல வரும். ஆனா கிருஷ்ண உணர்வு என்பது வந்து நம்மளுக்கான முழுமையான அந்த பாவம் செய்யற அந்த விருப்பத்தில இருந்து அந்த வேரை வந்து நீக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கிருஷ்ண பக்தியில் தான் இருக்கு. So this is just part of the glory of the holy name. Holy name takes care of everything. இது வந்து ஒரு அந்த நம்ம புனித நாமத்தோட ஒரு பகுதி, அதனோட ஒரு பெருமை தான் இது. புனித நாமம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சரிப்படுத்துது. Therefore, we very enthusiastically chant Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. அதனாலதான் நம்ம ரொம்ப ஆர்வமா நம்ம ஜபிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ரொம்ப ஆர்வமா நம்ம ஜபிக்கிறோம். Okay, so we'll end here. Thank you all very much. All glories to Srila Prabhupada. Vanchakalpatarubhyascha kripasindhubhyascha chakritanam pavanebhyo vaishnavebhyo. Thank you, Prabhuji. Hare Krishna. Srimad Bhagavatam ki jai, Srila Prabhupada ki jai, Mukunda Datta Prabhuji ki jai. Hare Krishna. Jaya. Hare Krishna.